இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரெயின் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து லீவ் விட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஸோ கார்த்திகை தீபம் வந்தது இல்லையா, அப்போ வந்து ஒரு அழகாக என்னோட பங்காக எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு நைட்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அப்போ வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஓகே, நம்ம இப்போ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் அப்போ பண்ணணும்னு நினச்சது இப்போ பண்ணி வீட்டில் வந்து மாட்டி அழகுபடுத்த போகிறேன். ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய சாட்டாக குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டம்ளர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டம்ளர், பேப்பர் கப் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பென்சில், பென்னு, சிசரு, அதுக்கடுத்து முக்கியமான இந்த மாதிரி ஒரு லேம்ப் தேவைப்படும். இதெல்லாம் எடுக்கணும் கிடையாது, இங்கே ஏதாச்சும் வந்து எல்இடி லைட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் டேப், க்ளூ அதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி எப்படி இந்த லேம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் இல்லைனா நார்மல் A4 ஷீட், கலர் A4 ஷீட் இருக்கலாம், அது கூட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சார்ட்டில் வந்துட்டு லீஃப் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 30-40 கிட்ட தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் இந்த மாதிரி நிறைய வந்து குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது இந்த கப்பு இருக்குல்ல, இந்த கப்பில் சுற்றி நம்ம வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு க்ளூ யூஸ் பண்ணலாம், ஆனால் க்ளூ விட டேப் கொஞ்சம் ஈஸியாக ஒட்டிக்கும். அதனால் நான் வந்து டேப்பை ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி வச்சு ஒட்டிடுறேன். பிச்சுட்டு இந்த லீவ்ஸ் எல்லாமே எடுத்து அப்படிங்க வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு லேயர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம மேலே இந்த டம்ளர் வந்து முடிகிற வரைக்கும் லேயராக அப்படி ஒட்டிக்கிட்டே போகணும். அதுக்கு வந்து இந்த லீஃப் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். மெசர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடுச்சு பாரு. இப்போ எனக்கு வந்து லீஃப் பத்தலை, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் லீஃப் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒட்ட போகிறேன். ரொம்ப ஒட்டணுன்னா லைட்டே அப்புறம் வெளிச்சமாக தெரியாமல் போயிடும். அது மாதிரி நான் வந்து லீஃப் கட் பண்ணும்போது நான் மடித்து கட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி கட் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரே கட் பண்ணாலே போதுக்கு நிறைய லீஃப் கிடச்சிரும். நம்ம தனித்தனியாக வச்சு கட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதனால் நம்ம இப்படி வச்சு கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன சொல்லி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரே டைம்லேயே பாருங்க நமக்கு எத்தனை லீஃப் கிடச்சிருக்குன்ட்டு. ரெட்டை இலை. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீஃப்லாம் இருக்குது, அதனால் அங்கங்கே சொறி விட்டுடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு சொறி விட்டுனா தான். அதுக்கு நீங்கள் வந்துட்டு நிறைய லீஃப் நான் கட் பண்ணிட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மேலே ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒட்டணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டேன்ட்டு. அடுத்தது இப்போ நம்ம வந்து மேலேயும் நம்ம ஏதாச்சும் ஒரு ரிப்பன் தான் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்கிட்ட ரிப்பன் இல்லை, அதனால ஏதாவது ட்ரை பண்ணிக்க போகிறேன் எடுத்து. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டேப்பில் அங்கங்கே தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஏதாச்சும் நீங்கள் வந்து கலர் A4 ஷீட்டாக இருக்கலாம் கூட எடுத்துக்கலாம். பட் நாங்கள் வந்து அது பதில் இந்த மாதிரி பர்த்டேக்கு நம்ம டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை எடுத்துருக்கோம். இதை நம்ம இப்படி திறக்காமல் அப்படியே வச்சு இது நம்ம குண்டாக இருக்குங்கிறதால அப்படியே மெலிசாக கட் பண்ணிவிடுவோம். வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திறந்தோன்னா ஃபுல்லாகவே மெலிசாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பீஸ் தான் வேணும், கிடச்சிருச்சா. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே இந்த டேப்பில் வச்சு இப்படி சுற்றி வச்சு ஒட்டிட போகிறோம். இதிலே டேப் அங்கங்கே தெரியுதுங்கிறதுனால அந்த டேப்லேயே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லாஸ்ட் ஓரத்தில் மட்டும்
கொஞ்சமாக டேப்பை எடுத்து ஒட்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது திறக்கிறதுக்குள்ளே என் உயிரே போயிடுத்து. இப்போ வந்து ஒட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே மேலே வந்து லீஃப்லாம் அங்கே தூக்கிட்டு இருக்கு, அதையும் கட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஆக்கிட போகிறோம். பர்ஃபெக்டாக பண்ணணும்ல, அதனால் எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணி நம்ம போட்டுருவோம். இப்போ வந்து அழகாக பாதி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மேலே வந்து நூல் கட்டி தொங்க விடணும். அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதை வச்சு குத்தி ஒரு ஓட்டை போட போகிறேன். நீங்கள் அப்படியே ஹீட் பண்ணி கூட போடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல குட்டியாக நான் வந்து ஒரு ஹோல் போட்டேன். எப்படியே கட்டிட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு நூலும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நூலை நம்ம வந்து இப்படி வச்சு இதை வந்து கட்ட போகிறோம். நான் வந்து எப்படி கட்ட போகிறேன்னா, உள்ளே விட்டு அப்படி நாட் மாதிரி நான் வந்து போட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு உள்ளே இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து உள்ளே போட்டுட்டு உள்ளே நான் வந்துட்டு ஒரு 5 முடிச்சு மாதிரி போட்டுக்கிறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்கும். ஐயோ, போடுறதுக்குள்ளே நான் வந்து போட்டுட்டு நான் வந்து இது எவ்வளோ அழகாக அப்படியே சுற்றுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கேண்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வந்து லைட் தான், இந்த மாதிரி அழகாக எரியும். அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறதுக்காக அதிகமாகவே பிச்சு விட்டு இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு அப்படி ஒட்ட போகிறேன். வந்து உள்ளே வச்சு நல்லா கொஞ்சம் ஒட்டிட்டு தொங்க வச்சோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக லேம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா, மேலே மாட்டிட்டு அப்படியே நம்ம பெட்டில் படுத்து தூங்குவோம் இல்லையா, ஸோ பெட்டுக்கு மேலே மாட்டி படுத்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான கிராஃப்ட் இது. ஜஸ்ட் ஒரு நைட் லேம்ப் தான். ஸோ நைட் டைமில் படுத்துட்டு அவ்வளோ பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம, அந்தளவுக்கு ஒரு அழகான லேம்ப். ஸோ உள்ள பட்டின லைட் அவ்வளோ அழகாக எரிஞ்சிட்டே இருக்குது. இப்போது நாங்கள் வந்து எதையாவது இடத்துல மாட்டிட்டு நான் வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே நான் மட்டும் தனியாக ஆகாயத்தை தொங்கிட்டு இருக்கேன். என் ப்ராடக்ட் வந்து இங்கே தேடலாம். என் ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னா, இப்படி கொஞ்சம் மேலே பாருங்கள், இங்கே தான் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இப்படி அழகாக வந்து ஃபேன் ஆன் பண்ண சுற்றிக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு அதை பார்த்து நம்மளுக்கே மேக்க வந்துட்டு போயிருக்கு. அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே அழகாக பார்க்கலாம். ஸோ இப்போ டப்புன்னு ஆன் பண்ணி அது வந்து ஏன் மேலே விழுந்துட போகுது பாருங்க, அது எவ்வளோ அழகாக சுற்றுது நீங்களே பாருங்கள். ஸோ இந்த டிசம்பர் மந்தில் ஜாலியாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் காட்டுக்கறி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மந்தில் ஜாலியாக அழகாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி உங்கள் வீட்டை வந்து அழகுப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணி தொங்க விட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.